நான் வந்து ரொம்ப நாள் ஆசைப்படுறது தான். இப்போ நான் கூழாங்கல்லும் கொட்டுக்காளியும் வந்து நான் எழுதாமல் ஒரு பெண் முழுக்க முழுக்க எழுதி கொடுத்துருந்தா அது எப்படி இருந்திருக்குன்றதை நான் ரொம்ப ஏங்குவேன். ஸோ அதனால் எனக்கு கவலை இல்லை. எங்கள் தீபாக்கா வந்துட்டாங்க. நான் அடுத்த கதை நான் அவங்களே எனக்கு எழுதி கொடுப்பாங்க, நான் நம்புறேன். நான் சும்மாவே சொல்லிட்டு இருப்பேன், அக்கா நீங்கள் எழுதுக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா, நம்ம அந்த மாதிரிக்கா ஒரு கதையை நீங்கள் சொல்லுங்கக்கா உங்கள் கதைகளை அப்படின்ட்டு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பயம் இருக்க தான் செய்வோம். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்து இப்போ நானும் தான் ஒரு கதை எழுதிட்டு தமிழை அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க மாதிரி அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம். அதை பயப்படாமல் தொடர்ந்து எழுதுங்க. எனக்கு எனக்கு அதான் இப்போ எதை கோர்வையாக பேசுகிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு பர்சனலாக அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சென்னைக்கு வந்து ஒரு 13 வருஷம் கழித்து ஒரு நல்ல உணவை சாப்பிட்ருக்கேன்னா அது தீபாக்கா சமைச்சு கொடுத்த உணவை தான் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த கோவிட் டயத்துலேருந்து எல்லாத்துலேயும் எனக்கு அவ்வளோ பர்சனலாக எமோஷனலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு எதை சொல்கிறதுன்னு தெரியல. அக்கா இப்போ வந்ததே லேட்டு தான். நீங்கள் சீக்கிரம் அடுத்தடுத்து கதைகளை எழுதுங்க, தொடர்ந்து எழுதிட்டே இருங்க. நான் எல்லோரும் கதைகளை பற்றி பேசுவோம், இது பண்ணுவோம். நான் விமர்சனம் பண்ணுறதுனா என்ன சொல்கிறது, நீங்கள் நான் கதையை கொடுக்கும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நீங்கள் கொடுக்கும்போது நான் விமர்சனம் பண்ணுறேன். எனக்கு எப்போயும் ஒரு வாட்டி சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த அக்கா கதையை பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு ட்ராமா வைட்டு வந்து பார்த்தாலே வந்து நீ ஏதோ விமர்சனம் பண்ணினா இதாக இருக்கலான்றாங்க. அக்கா நான் கதை கொடுக்குறேங்க அடுத்து. இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன், போட்டு போலங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.